இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேஜ் மேக்கர். இதில் இந்த கேரக்டர் ஸ்டைலு, பாராகிராஃப் ஸ்டைலு இதில் எப்படி நம்ம உருவாக்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது, அதை பற்றி தான் நாம் அதில் பார்க்க போகிறோம். அது வந்து எதுக்குனாக்கா அப்பப்போ இப்போ இது வந்து ஹெட்டிங், இப்போ கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணியிருக்கேன், இப்போ இது வந்து ஹெட்டிங்கு. அப்பப்போ போய் அதை செலக்ட் பண்ணி அதனோட சைஸை மாற்றி அதனோட ஸ்டைலெலாம் மாற்றிக்கிட்டு தான் அது வந்து ரொம்ப லேட் ஆகும். நம்ம வந்து இதை ஃபஸ்ட்லேயே உருவாக்கி வச்சுக்கிட்டோம்னாக்கா இது எத்தனை புத்தகம் க்ரியேட் பண்ணாலும் சரி அப்பப்போ வேணுங்கிறப்ப டப்புன்னு அப்படியே மாற்றிக்கலாம். அதாவது கிளிக் பண்ணோம்னாக்கா இது ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 இப்படி இது வந்துடும். சரி, அதை எப்படி உருவாக்கணுங்கிறத தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டைப் மெனுவில் போய் டிஃபைன் ஸ்டைல் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தாக்கா இது வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாடி டெக்ஸ்ட்டு, அதாவது இந்த செலெக்ஷன் மட்டும் அப்படியே இருக்கா, மற்றதெல்லாம் அழிச்சிருந்தோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த எடிட்டு, ரிமூவ் இதெல்லாம் இது பார்த்திங்கனாக்கா டிம்மடாக இருக்குது. இப்போ வந்து பாடி டெஸ்ட்டை கொடுத்தாக்க இதெல்லாம் ஆக்டிவ் ஆகிக்கும். இப்போ வந்து ரிமூவ் கொடுத்துருங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் கொடுத்து வச்சுருங்க. ஓகே, இது எல்லாத்தையும் இப்படி ரிமூவ் கொடுத்தீங்கன்னாக்கா ரிமூவ் ஆகிரும். இப்போ அடுத்தது நியூங்கிறத கிளிக் பண்ணுறோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு பேர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டில் வந்து ஹெட்டிங்னு கொடுத்துட்றேன். சரி, நோ ஸ்டைல் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் நேம் மட்டும் இதில் கொடுத்தாச்சு. சரி, இப்போ இதில் வந்து கேரக்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த நியூ ரோமன் டைம்ஸ் நியூ ரோமன் இருக்குது, அந்த ஃபண்ட்லேயே நான் வச்சுக்கிறேன். இதனுடைய சைஸை மட்டும் நான் வந்து 20 கொடுத்துக்கிறேன், வேணாம் 22 கொடுத்துக்கிறேன். சரி, அப்படியே இது இருக்கட்டும். இதை வந்து இந்த இடத்துல வந்து டைப் ஸ்டைலில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து போல்டு மாற்றிக்கங்க. சரி, இது மற்றதெல்லாம் இதில் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. சரி, இதை அப்படியே இதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்களா? இப்போ பாராகிராஃபுக்கு வாங்க. பாராகிராஃபில் வந்து இதில் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அலைன்மெண்ட்டு இதில் மட்டும் சென்டர் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். சென்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இதுலேயும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஹெட்டிங்னா ஒரு ஸ்டைல் வந்து நமக்கு உருவாகிருக்கு. ரைட்டு, இதை ஓகே கொடுத்துருங்க. க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப்பில் போய் இந்த ஸ்டைலுங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஹெட்டிங்னு ஒன்று உருவாக்கணுமா, அது இப்போ வந்திருக்கோம். சரி, இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் டூவில் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இப்படியே வச்சுக்கிறேன். இப்போ வச்சுக்கிட்டு இப்போ டைப்பில் போய் ஸ்டைல் ஹெட்டிங் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி இதை வந்துடும். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து எம்எஸ் ஆஃபீஸ் 2018 இதை வந்து அடுத்த புத்தகம், அதில் வந்து இப்போ ஸ்டைலுங்கிறத கிளிக் பண்ணி ஹெட்டிங் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துடும். சரி, இது வந்து ஹெட்டிங் 1 நம்ம வந்து உருவாக்கிட்டோம். அடுத்தது ஹெட்டிங் 2, அதை எப்படின்னா பார்ப்போம். சரி, டைப்புக்கு போய் டிஃபைன் ஸ்டைல் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நியூ கொடுங்க. இதில் வந்து ஹெட்டிங் ஹெட்டிங் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பாராவுக்கு போகிறேன். பாராகிராஃப் போகக்கூடாது, கேரக்டர் போய் நான் இதே இதில் வச்சுக்கிறேன். இதில் இது மட்டும் மாற்றுறேன், சைஸ் மட்டும் மாற்றிக்கிறேன். ஹெட்டிங் இதை எவ்வளோ வரும்னா அதில் 22 கொடுத்தேனா. சரி, இதில் வந்து நான் 18 கொடுத்துக்கிறேன். ரைட்டு, இது போல்டுலேயே இருக்கட்டும். இது அவ்வளோ பார்த்தாலும் வேறு எதுவும் மாற்ற வேண்டாம். எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துங்க. அதே மாதிரி அடுத்தது பாராகிராஃபில் போய் அலைன்மெண்ட்டு வந்து லெஃப்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லெஃப்ட் இன்டென்ட்டு 0.2 கொடுத்துருங்க. சரி, ரைட் அலைன்மெண்ட்டு 0.2 கொடுத்துருங்க. அவ்வளோதான். கொடுத்துட்டு இதை ஓகே பண்ணிடுங்க. இங்கே ஒன்றுங்க எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ரைட், இது ஹெட்டிங் 1 வந்துருக்குது. ரைட்டு, இதை அதெல்லாம் வேணாம். ரைட், ஓகே. இதை
ஓகே பண்ணிடுங்க. இப்போ ஹெட்டிங் 1ங்கிறது வந்துடுச்சு. சரி, இப்போ ஓகே கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸர்னு கொடுத்துருக்கேன். நான் டெக்ஸ்டில் கிளிக் பண்ணிட்டு இதில் வச்சுட்டு டைப்பில் போய் ஸ்டைலில் போய் ஹெட்டிங் 1 அப்படிங்கிறத கொடுக்குறேன். பாருங்க, இது இப்படி வந்துடுச்சு. இது ஏன் இப்படி தள்ளி வந்துருச்சுனாக்கா, இப்போ அடுத்ததாக நம்ம கடைசியாக உருவாக்க போகிறது வந்து பாடி டெக்ஸ்ட்டு. அப்போ வந்து இன்டென்ட் கொடுப்போம். அப்போ வந்து இது எல்லாம் ஒரே நேரில் இப்படி வந்துடும். சரி, ஓகே. அடுத்தது நம்ம உருவாக்க போகிறது வந்து ஹெட்டிங் 2 வச்சுட்டா நியூவில் போய் ஹெட்டிங், இது வந்து ஹெட்டிங் 2 அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ கேரக்டரில் போகிறேன். இதில் வந்து 18 கொடுத்துருந்தோமா. சரி, நான் இதில் வந்து 14 கொடுத்துக்கிறேன். சரி, 14 கொடுத்துட்டு போல்டுலேயே இருக்கட்டும். அவ்வளோதான். இதை வந்து ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது பாராகிராஃபில் போய் அதே மாதிரி இதெல்லாம் அதுலேயே இருக்கட்டும். இது வந்து லெஃப்ட்டு அது மட்டும் இருக்கட்டும். ரைட், ஓகே. இதில் வந்து 0வே இருக்கட்டும். சரி, வச்சுட்டு ஓகே கொடுங்க. இதை ஓகே கொடுத்துருங்க. ரைட்டு. இப்போ இதுலேயும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்னொரு இதில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ மதர் போர்டுன்னு இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நான் அப்படி வச்சுட்டு டைப்பில் போய் ஸ்டைல் ஹெட்டிங் 2 கொடுத்தனாக்க அந்த பாருங்கள், இது மாதிரி இப்படி வந்துடும். ஓகே, இது வரல போதும். இப்போ நம்ம அடுத்ததாக கிரியேட் பண்ண போகிறது வந்து பாடி டெக்ஸ்ட்டு. சரி, இப்போ இதை பண்ணிவிட்டு டிஃபைன் ஸ்டைல் இதில் போய் நியூவில் கொடுக்குறோம். இதில் வந்து இது கொடுக்குறோம் என்னன்னாக்கா பாடி டெக்ஸ்ட்டு. பாடி டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து கேரக்டர் போயிடுறான். இதில் வந்து நமக்கு 12 இருந்தால் போதும். பாடி டெக்ஸ்ட்டு வந்து 12 இருந்தால் போதும். இதில் வந்து போல்டு இருக்கக்கூடாது, நார்மல் அப்படி இருக்கணும். அவ்வளோதான். இது வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ அடுத்தது பாராகிராஃபில் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்டில் இவ்வளோ விட 0.2 இருக்கணும். அதே மாதிரி ரைட்லேயும் 0.2 இருக்கணும். சரி, இப்போ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லைன் 0.5 இன்டென்ட்டு. இது 0.5 இதில் இருக்கணும். இது வந்து ஆஃப்டர் ஸ்பேஸு இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், இது அப்படியே இருக்கட்டும். சரி, அலைன்மெண்ட்டு வந்து இதில் ஜஸ்டிஃபை கொடுத்தீங்கன்னாக்கா சரியாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை முடிச்சுட்டு இதை இப்போ ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்துட்டோமா. இதையும் ஓகே கொடுத்துருங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாடி டெக்ஸ்ட்டு வந்திருக்கோம். சரி, இதை ஓகே கொடுத்துடலாம். சரி, இப்போ நான் வந்து இதை இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு டைப் மெனுவில் போய் ஸ்டைல் இதில் வந்து பாடி டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். பாருங்கள், இப்படி வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இந்த இடைவெளி கொடுத்து நம்ம ஃபார்ம் இதெல்லாம் இப்படி கொடுத்தோமோ அதெல்லாம் இப்படி இதில் வந்திருக்கான். சரி, ஓகே. இது மாதிரி தாங்க கேரக்டர் ஸ்டைல் பாராகிராஃப் ஸ்டைலுங்கிறத உருவாக்குறது இது மாதிரி தான். இப்போ இதில் டைப் மெனுவில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஷியலில் போகிறோம். இல்லை அந்த பாராகிராஃபில் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த ஆப்ஷனுங்கிறது இருக்குது. இது வந்து நமக்கு தேவையில்ல தான், ஆனால் அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது வந்து சொல்கிறேன், அது எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட் இருக்கிறது கீப் லைன் டுகெதர். இப்போ இது வந்து எதுக்குனாக்கா ஒரு பக்கத்தில் உள்ள, அதாவது இப்போ ஒரு பேஜில் கடைசி பாராவிட சில வரிகள் வந்து அடுத்த பக்கத்துக்கு செல்லாமல் போகாமல் இது வந்து தடுத்துடும். இதை டிக் அடிச்சிருந்தீங்கன்னாக்க இப்போ இந்த பாரா இருக்குது,
அதாவது இதை ஒரு 2 லைன் மட்டும் அடுத்த பக்கத்துக்கு போவோம். கடைசி உள்ள ஒரு 2 லைனை வந்து அடுத்த பக்கத்துக்கு போயிடும். அந்த மாதிரி போகாமல் இருக்கணும்னாக்க இந்த கீப் லைன் டுகெதர் அப்படிங்கிறத டிக் அடிச்சுக்கிட்டிங்கனாக்க அப்படி போவதையெல்லாம் ஒரே பேஜில் அடங்கிக்கும். சரி, அடுத்தது காலம் பிரேக் பிஃபோர். இது வந்து என்னன்னாக்கா இது வந்து டிக் அடிச்சிங்கனாக்க என்ன ஆகும், இப்போ காலம் போட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க. இப்போ ஒரு 4 காலம் போட்டிருக்கிறீங்க. இப்போ வந்து இதில் வந்து 1 2 3 பாராக இருக்குது. இதை காலம் இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு காலம் போட்டு காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல வந்து இது வந்து கொடுக்குறீங்க, டிக் அடிச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கனாக்க ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு பாரா தான் இருக்கும். அடுத்த பாரா வந்து அடுத்த காலத்துக்கு போயிடும். அதுக்கு இந்த ஆப்ஷனு. அடுத்தது பேஜ் பிரேக் பிஃபோர். எனக்கு இதை வந்து எனக்கு செஞ்சு காட்ட முடியாது, இது காலம்லாம் போட்டு செஞ்சு காட்ட முடியாது. ஆனால் இதை வந்து செஞ்சு காட்டலாம். பேஜ் பிரேக் பிஃபோர் அதை வந்து செஞ்சு காட்டலாம். அது நான் சொல்கிறேன் எப்படின்னா, இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் டூவில் இதில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் எம் கொடுத்து பாராகிராஃப் கொடுக்குறேன். இப்போ வந்து பேஜ் பிரேக் பிஃபோர் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். பாருங்க, இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த பாரா இருக்குனாக்க இந்த பக்கத்தில் வந்து இந்த ஒரு பாரா தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்ததில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாரா தான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பாரா தான் இதில் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க இதுலேயும் ஒரு பாரா தான் இருக்கும். இந்த கம்ப்யூட்டருங்கிறது மட்டும்தான் இதில் இருக்குது. சரி, ரைட்டு. அதே மாதிரி எல்லா பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பாரா தான் இருக்கும். பார்த்தீங்களா, இது மாதிரி ஒவ்வொரு பாரா தான் இதுக்கு இருக்கும். எனக்கு அப்படி வேணாம் அப்படின்னாக்க டெக்ஸ்ட் டூவில் செலக்ட் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க, கண்ட்ரோல் எம் இது கொடுத்துட்டு இப்போ இது வந்து பேஜ் பிரேக் பிஃபோர் அப்படிங்கிற டிக்கை எடுத்துகிட்டு இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா பழைய மாதிரியெல்லாம் ஒரே மாதிரியாக இது வந்துடும். சரி, இப்போ இதெல்லாம் அடுத்ததாக நம்ம அடுத்ததாக வந்து இது வந்து இன்க்ளூடட் இன் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸு. இது வந்து எதுக்குனாக்கா இந்த உள்ளடக்கம் தயாரிக்கிறதுக்கு உதவுறது. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இதில் வந்து பாரா, அதாவது இப்போ ஒரு புத்தகம் ரெடி பண்ணுறீங்க, அதில் வந்து ஒவ்வொரு பாடமும் எத்தனாவது பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கும் போது இது யூஸ் ஆகும். சரி, அடுத்தது கீப் வித்து நெக்ஸ்ட்டு. இது வந்து எதுக்குனாக்கா இப்போ ஒரு 8 வரி வச்சுருக்கிறீங்க. 8 வரி ஒரு பாராவில் இருக்குது. அது வந்து இந்த பாரா கடைசியில் வந்து இந்த 6 வரி வருது. மிச்சம் 2 வரி வந்து அடுத்த பக்கத்துக்கு போகலாமா வேணாமா, அப்படி போகிறதா இருந்தால் எத்தனை லைனும் போகணும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துக்கலாம். இதில் 3க்கு மேலே கொடுக்க முடியாது. அப்போ அதையும் பார்த்துக்கங்க நீங்கள். சரி, அடுத்தது விடோ கண்ட்ரோல். அது வந்து என்னன்னாக்க இப்போ இந்த பாரா ஆரம்பிக்குது. இதில் இந்த வரி மட்டும் இந்த பக்கத்தோட கடைசியில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விடோ கண்ட்ரோல் லைன்னு பேர். இது அப்படி வரக்கூடாது. அதனால் இதில் 0விலே இருக்கட்டும். சரி, இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்பன். அதாவது ஒரு பக்கத்தோட ஆரம்பத்திலேயே இந்த கடைசி இப்போ இந்த பாரா இருக்குதுனாக்கா இந்த தம்முங்கிறது மட்டும் அடுத்த பக்கத்துக்கு வரும். அப்படியே வராமல் அப்படியே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இந்த ஹார்மன் கண்ட்ரோல்னு பேர். ஹார்மன் கண்ட்ரோல் லைன்னு பேர். இந்த வரியாக இருக்கட்டும் அல்லது கடைசியில் இந்த மாதிரி வரியாக இருக்கட்டும், இது மட்டும் அப்படி வந்துச்சுனாக்கா அதுக்கு இந்த பேர். அடுத்த பக்கத்தில் இந்த கடைசியில் தொடங்கி இருந்துச்சுனாக்கா அதுக்கு பேர் ஆர்பன் கண்ட்ரோல் லைன்னு பேர். அதுக்கு ஆர்பன் கண்ட்ரோல் லைன்னு பேர். இது எதுவுமே இப்படி இதில் வரக்கூடாது. சரி, இப்போ இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா இதில் வர்றது வந்து ரூலர் அப்படிங்கிறது. இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ இது வந்து இந்த ரூலருங்கிறது எதுக்குனாக்கா இப்போ ஒவ்வொரு பாராவுக்கும் மேலே கோடு வேணுமா இல்லை ஒரு பாரா முடியும் போது அதுக்கு கீழே கோடு வேணுமா அப்படிங்கிறத சொல்கிறது தான். எது வேணும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து இதில் செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரோக்கு ஸ்டைலு. இதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டைல் நிறையா இருக்கும். இதில் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். சரி, இது வந்து ஸ்ட்ரோக்கு கலர். இதில் நிறையா கலர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிண்ட்டுங்கிறது உங்களோட அடர்த்தி, கலரோட அடர்த்தி. இது 100% இருக்குது. இதில் எவ்வளவுன்னு அவ்வளோ குறைச்சி வச்சுக்கோங்க. ஆனால் குறைக்க அதனுடைய கலருடைய அளவு வந்து மாறும். சரி, ஓகே, அதான் இது இன்டென்ட். இதெல்லாம் இது வந்து அந்த கோடு வந்து
வித் ஆஃப் டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக, அதாவது இங்கேருந்து இந்த கடைசி வரையில் அந்த கோடு வந்துடும். சரி, இப்போ நான் வந்து ரூல் பிலோ பாராகிராஃபுக்கு கீழே வரணும்னு வச்சுக்கிறேன். இருங்க வரேன். அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். சரி, இப்போ ரூலில் போகிறேன். இது வந்து வேணால் நான் இதில் போகிறேன். இப்போ ஸ்ட்ரோக் வந்து நான் 4 பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன். கலர் வந்து ப்ளூ கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வித் ஆஃப் காலம்ஸ், அதாவது இது ஃபுல்லாக ஆகிற மாதிரி தான் நான் இதில் செலக்ட் ஆகிருக்கு, அப்படியே வச்சுக்கிறேன். ரைட், இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு இதில் ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னாக்கா கோடு வந்திருக்கான். அதான் பாருங்க, பார்த்தீங்களா, ப்ளூ கலர் கோடு இதில் அப்படியே வந்திருக்கான். சரி, இப்போ எனக்கு அதை கோடு வேணாம் அப்படின்னாக்கா அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி பாராவுக்கு வாங்க. திருப்பி பாராவுக்கு வந்துட்டு ரூலில் போய் இதை வந்து அன்செக் பண்ணிடுங்க. அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இதை ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா அந்த கோடு வந்து ரிமூவ் ஆகிக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோடு வந்து இந்த டெக்ஸ்ட்டை ஒட்டினாப்லேயே இருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால் நல்லாயிருக்கும், அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு கண்ட்ரோல் எம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ரூலில் போய் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து டாப்பு, நீங்கள் வந்து மேலே பாராவுக்கு மேலே கோடு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க போட்டிருந்தீங்கன்னாக்கா டாப்பில் கொடுக்கணும். நான் வந்து பாராவுக்கும் கீழே வரணும் அப்படின்னா தான் நான் கொடுத்துருக்கேன் ரூலரு. இப்போ இதில் ஆட்டோன்னு இருக்குது, இது வந்து இன்ச்சஸ் அளவில் தான் கொடுக்கணும். நான் வந்து 0.2 கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இதுலேயும் இருங்க வரேன், அதை நான் செலக்ட் பண்ணல. ஓகே, இதை வந்து நான் இந்த டெக்ஸ்ட் டூலால் செலக்ட் பண்ணிக்கணும். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் எம் ரூலரில் போய் ஆப்ஷன். இப்போ இதில் வந்து பாட்டத்தில் வந்து 0.2 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இதுலேயும் ஓகே கொடுத்துட்டு இதுலேயும் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள், இது கொஞ்சம் கீழே இந்த கோடு இப்படி வந்துடும். அதுக்கு அந்த ஆப்ஷனை ரைட் ஓகே. பெரும்பாலும் மோஸ்ட்லி இதெல்லாம் யூஸ் பண்ண தேவை கிடையாது, ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை சொன்னேன். ரைட்டு ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்பேஸிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற வந்து வேர்டு ஸ்பேஸிங்னாக்கா ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இருக்கிற இடைவெளி, அதை தான் இதில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். டிசைடுங்கிறது பர்சன்டேஜில் கொடுக்குறது, மேக்ஸிமம் அப்படியே இருக்கட்டும். மேக்ஸிமங்கிறது 150, அவ்வளோதான். சரி, அடுத்தது வந்து லெட்டர் ஸ்பேஸிங், அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் இருக்கிற இடைவெளி கொடுத்துக்கிறது தான் இந்த பக்கத்தை கொடுத்துருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, இது நீங்கள் வந்து டச் பண்ண வேணாம். அப்படி உங்களுக்கு அந்த ட்ராக்கிங் பண்ணணும்னாக்கா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த இடத்துல ட்ராக்கிங்கில் வந்து நீங்கள் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இந்த வேர்டு மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து கொடுத்துக்கலாம். அதிலெல்லாம் வச்சா சிக்கல் ஆகிரும், வேண்டாம். நீங்கள் ட்ராக்கிங் பண்ணுறதா இருந்தாக்கா செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று அதிகமாகணும்னா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, குறைக்கணும்னா இதை வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் குறைச்சிக்கலாம் கண்ட்ரோல் பேனலில் வந்து. ஓகே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதான். பாராகிராஃபு இதெல்லாம் சொல்லிட்டேன், எப்படி ஹெட்டிங் உருவாக்குறது, பாடி டெக்ஸ்ட் எப்படி உருவாக்குதுங்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் வந்து விளக்கம் சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.